சில நாள் ஒரு டே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிருவோம். ஆனால் ஸ்டில் நம்ம மைண்ட் ஒரு டயர்ட்னஸை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம எல்லாரும் யோசிக்கிறது என்ன? ஒருவேளை நமக்கு தூக்கம் பத்தலையும் தானே. பட் தட்ஸ் நாட் த ரீசன். இட்ஸ் பிகாஸ் யுவர் மைண்ட் woke up பிஃபோர் யூ டிட். நமக்கு வர நோட்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நமக்குள்ள இருக்கிற வரிஸ், இது எல்லாம் தான் இதுக்கு ரீசன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் உங்களோட என்டையர் டேவை சிம்பிளாக ஒரு மார்னிங்கை மட்டும் வச்சு எப்படி டிசைட் பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ரொட்டீன் அண்ட் இட்ஸ் நாட் அட் ஆல் 5 AM கிளப். ஜஸ்ட் ஒரு 5 சிம்பிளான விஷயம் தான். அது எப்படி என்ன ஃபோக்கஸ்டாக, காமா அண்ட் மென்டலி ப்ரெசன்டபிளாக வச்சிருந்துச்சு, அதுவும் எஸ்பெஷலி வந்து ஓவர்வெல்ம் டேஸ் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி, நீங்களும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் ஏன் ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு? ஹேபிட்டுங்கிற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம ஃபோக்கஸை லாஸ் பண்றதுக்கான ரீசன் நம்ம லேசிங்கிறது அர்த்தம் கிடையவே கிடையாது. we lose focus because we were overstimulated. நாம ஒரு நாள்ல எந்திரிக்கும் போது எந்திரிச்ச உடனேவே நம்மளோட பிரெயின் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மெசேஜஸ், நியூஸ், ரீல்ஸ், அடுத்தவங்களோட ஒப்பீனியன் சொல்லி இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறோம்னு வைங்களேன், நம்மளோட மைண்ட் கண்டிப்பா டயர்ட் ஆகதான் செய்யும். மார்னிங்குங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நாட் பிகாஸ் தே மேக் யூ ப்ரொடக்டிவ், பட் பிகாஸ் தே ப்ரொடெக்ட் யுவர் மென்டல் பீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேபிட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். டிலேயிங் தி வேர்ல்டு. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேஞ்ச் ஐ மேடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்திரிச்ச உடனே இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயம் என் மைண்டுக்குள்ளே போகிறதுங்கிறத நான் ஸ்டாப்பே பண்ணிட்டேன். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? எந்திரிச்ச உடனே மொபைல் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடறோம். பட் த மூமெண்ட் ஐ woke up, அதிலிருந்து 30 to 45 மினிட்ஸ்க்கு மொபைலை தொடவே கூடாதுங்கிற ஒரு டெசிஷன் எடுத்தது. இதை சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே நினைக்கிறீங்க. ஆரம்பத்தில் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் போக போக அந்த ஹேபிட் பழகிருச்சு. சரி, நான் சொல்கிற இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே உங்களோட மொபைல் செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் உங்களோட பிரெயினுக்கு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டு இருப்பீங்க, உங்களோட பீஸை விட அடுத்தவங்களோட நீட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. இது ஒரு சின்ன ஆக்ட் தான், ஆனால் இதுதான் உங்களோட மைண்டை ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸ். பட் ஒன்ஸ் உங்களோட மொபைலை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்களேன், காலையில் எந்திரிச்ச உடனே உங்களோட தாட்ஸுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட இமோஷன்ஸும் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஃபோக்கஸுங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ஆடிங் டிசிப்ளின், இட்ஸ் அபவுட் ரிமூவிங் நாய்ஸ். செகண்ட் ஹேபிட் எல்லாரும் சொல்கிறது தான், வாட்டர் அண்ட் சைலண்ட். தட் இஸ் கால்ட் மென்டல் ரீசெட். காலையில் எந்திரிச்ச உடனே நான் பண்ணுற ஒரு ரூட்டீனை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் காலையில் எந்திரிக்கிறேன்னு வைங்களேன், எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு டால் டம்ளர் ஆஃப் தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அந்த சைலன்ஸ் கொடுக்குற பீஸ் வேற எதுவுமே கொடுக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு ரூட்டீனுக்கு நான் அடிக்டே ஆயிட்டேன். நோ அஃபிமேஷன்ஸ், நோ பேக்ரவுண்ட் நாய்ஸ், நோ பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், நோ வீடியோஸ், ஜஸ்ட் சைலன்ஸ். அந்த ஒரு சைலன்ஸ் மட்டும்தான். பிகாஸ் சைலன்ஸ் இஸ் where your mind reorganize yourself. சரி, ஓகே, அந்த ஒரு அமைதியான டைமில் நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தானே கேட்குறீங்க. அட் தட் குவைட் மூமெண்ட் ஐ நோட்டிஸ் ஹவு ஆக்சுவலி ஐ ஃபீல். நான் டயர்டாக இருக்கேனா, காமாக இருக்கேனா, ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கேனா, எனக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணுதா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் யோசிச்சு பார்ப்பேன். ஆர் இன்னைக்கு ஒர்க் எப்படி பண்ணணும், இந்த நாளை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், இன்னைக்கு நம்ம எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் எந்திரிச்சிருக்கோம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நான் அதில் ஆட் பண்ணிக்குவேன். இப்படி நான் கொடுத்த குட்டி குட்டி அவேர்னஸ் தான் என்னை காலையில் எந்திரிச்சு ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கவே வச்சுது. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் க்ரோஸ் when you start to listen yourself, not to force yourself. ஓகே, தேர்ட் ஹேபிட் சொல்கிறேன். நமக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கணும், 10 டாஸ்க் இருக்கக்கூடாது. ஓகே, சில மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேங்கிறத சொல்கிறேன். நான் எந்திரிக்கும் போதே ஒரு 10 டூ டூ லிஸ்ட்டை வச்சுட்டு தான் அன்றைக்கி எந்திரிக்கவே செய்வேன். அப்போல்லாம் நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ ஒர்க் இருந்தால் நான் கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக ஒர்க் பண்ணுவேன், கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பேன், என்னை நான் பிஸியாகவே வச்சுக்குவேன் அப்படின்னு. அப்போல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 10 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிடணுங்கிறது என் மைண்டில் இருக்கும். ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன், டைம் பத்தாது, அப்படியே அடுத்த ஒர்க்குக்கு ஜம்ப் பண்ணுவேன். இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு ஒர்க் சரியாக நடக்காது, அதில் நான் டிஸப்பாயிண்ட் ஆவேன். அது அடுத்த ஒர்க்கில் அடி வாங்கும், அது அதுக்கு அடுத்த ஒர்க்கில் அடி வாங்கும். இப்படியே ஆக ஆக ஈவினிங் ஆகும்போது நான் எக்ஸாஸ்டாகவே ஆயிடுவேன். அப்போ அந்த என்டையர் டே முடியும் போது ஏதாச்சும் ஒரு வேலையாச்சும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்குள்ளே இருந்தது டிஸப்பாயின்மெண்ட்ஸ், வாரிஸ், இதுக்கெல்லாம் நான் டிசர்வே இல்லை போல அப்படின்னு சொல்லி இந்த தாட்ஸ் எல்லாம் தான் என் மைண்டுக்குள்ளே இருக்கும். இப்படி இருந்தேன்னா ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போல்லாம் நான் காலையில் எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டு தட் இஸ் ட்ரூலி டிசர்வ்ஸ் மை எனர்ஜி ஆர் நாட்டுங்கிற ஒரு கொஸ்டினை எனக்குள்ளேயே கேட்டுக்குவேன்.
ஜஸ்ட் ஒரு ஒர்க், ஏதாவது ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான். அதில் எந்த அர்ஜென்சியும் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, நாட் வாட் பீப்புள் ஹாவ் எக்ஸ்பெக்ட் பட் வாட் மூவ்ஸ் மை லைஃப் ஃபார்வர்ட் ஈவன் இட்ஸ் லிட்டில். உங்கள் மைண்டுக்கு ஏதாவது ஒரே ஒரு டிரெக்ஷன் இருந்தால் போதும், அது நேச்சுரலாகவே ஃபோக்கஸாக இருக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நமக்கு எனிமியே கன்ஃபியூஷன்ஸ் தான், நாட் அ லேசினஸ். அந்த ஃபோர்த் ஹேபிட், ஜென்டில் மூமெண்ட் ஃபார் அ மென்டல் ஃப்ளோ. ஃபோக்கஸுங்கிற ஒரு விஷயம் வெறும் நம்மளோட மைண்டை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, அதில் நம்மளோட பாடியும் இன்க்ளூடட் தான். அண்ட் that's why I started to move gently. அது ஸ்ட்ரெச்சிங், வாக்கிங், ஜஸ்ட் சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். சும்மா உட்காந்து ப்ரீத் பண்ணுறதா கூட இருக்கலாம். பட் நத்திங் இன்டென்ஸ். உங்களோட பாடி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டும் அதே தான் ஃபீல் பண்ணும். மூமெண்ட் ரிலீசஸ் மென்டல் பிளாக்ஸ் தட் யூ டிடன்ட் ஈவன் நோ தட் யூ ஆர் கேரியிங். சில நாள் நான் 2 hours உட்காந்து ஓவர் திங்க் பண்ணியும் வராத கிளியரன்ஸ் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வாக் போயிட்டு வரும்போது கிடச்சிருக்கு. நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 5th ஒன் அண்ட் லாஸ்ட் ஹேபிட் சொல்றேன், லெட்டிங் கோ ஆஃப் தி டூ எவ்ரிதிங் மைண்ட் செட். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட் தான். ஒரு நாள் மார்னிங் எந்திரிக்கும் போது எனக்கே நான் ஒரு ரிமைண்டர் கொடுத்துக்குவேன், இன்னைக்கு ஒரே நாளில் நீ யோசிச்சு வச்சிருக்கிற எல்லா ஒர்க்கையும் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, அது முடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாதுன்னு. நம்ம எதுக்காக ஃபோக்கஸ் எல்லாம் லூஸ் பண்றோம்னு தெரியுமா? நாளைக்கான வரிஸ், எஸ்டர்டேஸோட ரெக்ரெட்ஸ் அண்ட் அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு இருக்கிறனால மட்டும்தான். இதை எல்லாத்தையும் என்னைக்கு பண்றோம்? டுடே. இந்த ஒரே ஒரு நாள்ல எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட மைண்ட் ப்ரெசென்ட்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். பட் த மூமெண்ட் யூ ஸ்டார்டட் டு ரியலைஸ் டுடே இஸ் இனஃப், யோர் மைண்ட் ஸ்டார்டட் டு ஃபோக்கஸ். Presence is a peace, peace is a focus. இப்போ இந்த ஹேபிட் எல்லாம் ஃபாலோ பண்ணனால என் லைஃப் எப்படி மாறிச்சுன்னு தெரியுமா? இது கேட்க ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் இந்த 5 சிம்பிளான ஹேபிட் தான் என்னோட லைஃப்பை ரொம்ப லைட்டராகவே மாற்றுச்சு. ஐ டோன்ட் டூ மோர் பட் ஐ டூ இட் பெட்டர். லெஸ் மென்டல் கியாஸ் பட் மோர் கிளாரிட்டி. இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஃபோக்கஸுங்கிற ஒரு விஷயம் நம்மளோட லைஃப் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் அ ஸ்பேஸ் இன்சைட் யோர் மைண்ட். என்னைக்காச்சும் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களோட மார்னிங் ரொம்ப ஹெவியாக இருந்தால், please be gentle with yourself. You don't need a perfect routine. You just need a peaceful start. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு உங்களோட மைண்ட் எவ்வளோ லைட்டராக ஃபீல் பண்ணுதுங்கிறத நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃபோக்கஸே இல்லாமல் சுற்றுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.